அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அம்பியா காத்தமின் நபியீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபையால் தொழுகை சம்பந்தமான சட்டங்களை நாம் ஆரம்பம் செய்து 4 தொழுகை சம்பந்தமாக 4 வீடியோக்களை, 4 தொடர்களை, 4 பார்ட்டுகளை நாம் முடித்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு பார்ட் 5 5வது தொடரிலே இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். பாருங்கள், கடைசி வீடியோவில் நாம் போட்டோம் எந்தெந்த நேரங்களில் நாம் தொழுவக்கூடாது. 3 நேரங்களில் நாம் தொழுவக்கூடாது என்பதாக இதற்கு முந்தைய வீடியோவில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் போட்டுவிட்டோம். அதை பார்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வெறும் நஃபிலான தொழுகைகளை எந்த நேரங்களில் நாம் தொழுவக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல் அவுகாத்துல்லதி துக்குரஹு ஃபீஹா அன் நாஃபிலா, எந்தெந்த நேரங்களில் நஃபிலான தொழுகைகளை தொழுவது அது மக்ரூவாக்கப்பட்டு இருக்கு என்ற சில நேரங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இன்றைக்கு அந்த நேரங்களை இன்னைக்கு நாம் விளங்காமல், அன்பார்ந்தவர்களே, எப்போல்லாம் நினைக்கிறோமோ, எப்போல்லாம் நம்ம யோசிக்கிறோமோ, எப்போல்லாம் நமக்கு தக்குவா முந்தி போயிடுதோ அப்போல்லாம் என்ன செய்கிறோம், உடனே அந்த நேரங்களை நம்ம பார்க்காம உடனே தக்பீரை கட்டி இன்னைக்கு நம்ம நஃபில் தொழுகைகளை தொழுவ ஆரம்பிச்சிடும். இது முற்றிலும் தவிர்க்கப்பட்ட ஒரு விஷயம். முதல்ல நம்ம நேரங்களை நாம் சற்று கவனித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நேரங்களில் நஃபிலான தொழுகைகளை தொழுவதை தடையாக ஆக்கியுள்ளார்கள், மக்ரூஹாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை யோசித்து நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அப்போ பாருங்க, அதான் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சில நேரங்கள் இருக்கு, அந்தந்த நேரங்களில் நீங்கள் நஃபில் தொழுகைகளை தொழுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும், அது மக்ரூஹான விஷயமாகும் என்பதாக சொல்றாங்க. இப்போ பாருங்க, முதல் ஃபஜருடைய அந்த முன் சுன்னத்து நாம் தொழுகிறோம் பார்த்தீங்களா. ஃபஜருடைய நேரம் ஆரம்பமான பிறகு ஃபஜருடைய அந்த முன் சுன்னத்து 2 ரகாத்தான சுன்னத்தை தவிர வேறு எந்த ஒரு நஃபிலான தொழுகையையும் நாம் தொழுவக்கூடாது. புரியுதா? இன்னைக்கு நிறைய நபர்கள் விளங்காமல் ஏதோ ஒரு போன போக்கில் இது ஒரு நன்மையான காரியம் என்பதாக சொல்லி இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, சுன்னத்தான தொழுகைக்கு பிறகோ இன்னைக்கு விட்ட தொழுகைகளை கதா செய்கிறது, இப்படியெல்லாம் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச வாழ்க்கையை நாம் கவனிக்கணும். முன் சுன்னத்துக்கு பிறகு அந்த ஃபஜருடைய தொழுகை, அந்த ஃபரதான தொழுகை வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முக்கியத்துவம் காட்டியுள்ளார்கள் என்பதை சற்று அவர்களுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்கணும். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலேயே சுன்னத்தை தொழுவாங்க. ஃபஜருடைய முன் சுன்னத்து. மஸ்ஜிதிற்கு வந்து குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள், அமல்களில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அதனால் நம்ம நஃபிலான தொழுகைகளை தொழுது அந்த நேரங்களை வீணாக்கி விட வேண்டாம். ஏன்னு சொன்னால் அந்த நேரங்களில் நம் குர்ஆனை ஓதுவது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம், ரொம்ப உயர்தரமான ஒரு விஷயம். இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதப்படக்கூடிய இந்த குர்ஆன் அது மிகவும் ஒரு உயர்தரமான ஒரு விஷயம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தி. அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜருடைய முன் சுன்னத்துக்கு பிறகு எந்த ஒரு நஃபிலான தொழுகையிலையும் நாம் ஈடுபடக்கூடாது. இரண்டாவது விஷயம் பாருங்க, ஃபஜருடைய தொழுகை முடிந்ததிலிருந்து சூரியன் கொஞ்சம் முழுமையாக, அதாவது நேற்றைய நாம் சொன்னோம், சூரியன் முழுமையாக கொஞ்சம் மேலே வர வரைக்கும் எந்த ஒரு நஃபிலான தொழுகையையும் நாம் தொழுவக்கூடாது. மூன்றாவது பாருங்க, அசருடைய தொழுகைக்கு பின்னால் சூரியன் மறையும் வரை எந்த ஒரு நஃபிலான தொழுகையிலையும் நாம் ஈடுபடக்கூடாது. நாம் பார்க்கிறது வெறும் நஃபிலான தொழுகைகள் மட்டும்தான். நான்காவது, ஜும்மாவுடைய நேரத்தில் இமாம் ஹுதுபால ஏறிட்டாருன்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய நபர்கள் இதான் செய்கிறது பெரிய ஒரு தப்பு. இமாம் ஹுதுபா செய்து கொண்டு இருந்தாலும் இன்னைக்கு வெளியே நின்று பேசுறது, அல்லது நஃபிலான தொழுகைகளை தொழுகிறது, அல்லது சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிறது. எங்கள் ஹதீஸில் எப்படி வந்திருக்கு, ஜும்மாவுடைய நேரத்தில் இமாம் ஹுதுபால ஏறிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் சின்ன ஒரு அசைவையும் நீங்கள் செய்யக்கூடாது. எந்த அளவுக்குனா, பக்கத்தில் இருக்கக்கூடியவரை பார்த்து அமைதியாக இரு என்பதாகவும் நீ சொல்லிட்டேன்னு சொன்னால் ஜும்மாவுடைய முக்கியமான சிறப்பை நீ இழந்து விட்டாய் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அப்போ அதனால் அன்பார்ந்தவர்களே, இமாம் ஹுதுபால ஏறிட்டாருன்னு சொன்னால் ஃபரதுடைய தொழுகை முடிகிற வரைக்கும் நம்ம எந்த விதமான நஃபிலான இபாதத்துகளையும் தொழுகையிலையும் நம்ம ஈடுபடக்கூடாது. அடுத்து 5வது பாருங்க, இப்போ இகாமத்து சொல்லிட்டாங்க. இப்போ இகாமத்து நேரத்தில் எந்த ஒரு நஃபிலான தொழுகையும் நம்ம தொழுவக்கூடாது. சரிங்களா? இப்போ இகாமத்து அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே நம்ம நஃபில் தொழுதா அது கூடுமா? கூடாது. சுன்னத்தான தொழுகைகள் அது தனி. சரிங்களா? சுன்னத்தை முஅக்கதா இது போல தொழுகைகள், நம்ம மற்ற இதர நஃபிலான தொழுகைகளை நம்ம இகாமத்துடைய நேரத்தில் தொழுவக்கூடாது. ஆனால் ஃபஜருடைய அந்த முன் சுன்னத்தை தவிர. சரிங்களா? ஃபஜருடைய முன் சுன்னத்தில் மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? ஃபஜருடைய அந்த தொழுகைக்காக வேண்டி இகாமத்து சொல்லப்பட்ட அந்த நேரமாக இருந்தாலும் சரி, அல்லது இகாமத்துக்கு பிறகு இருந்தாலும் சரி, நீங்கள் முன் சுன்னத்து தொழுவணும். தொழுதுட்டு தான் வந்து என்ன செய்யணும், அந்த ஜமாத்தில் நீங்கள் சேரணும். அது எப்போன்னு சொன்னால் இவருக்கு தோணணும், அதாவது நம்ம சுன்னத்து தொழுது முடிக்கிற வரைக்கும் அந்த ஃபரதான அந்த ஜமாத் வந்து முடிந்து விடாது, நம்ம அந்த தொழுகையை நாம் போய் சேர்ந்தெல்லாம் பிடித்து விடலாம் என்பதாக இவருக்கு உறுதி இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும், இவர் முன் சுன்னத்து தொழுதுட்டு தான் அங்கே வரணும். மற்ற நேரங்களில் இகாமத்துடைய நேரத்தில் நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, மற்ற தொழுகைகளில் நம்ம ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். அப்போ முக்கியமாக ஃபஜருடைய முன் சுன்னத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் காட்டிய ஒரு முக்கியத்துவத்தை இன்னைக்கு நாம் விளங்கணும். அப்போ அன்பார்ந்தவர்களே, இது வந்து ஒரு 5வது விஷயம். 6வது விஷயம் என்ன, ஈதுடைய தொழுகைக்கு முன்னாடி
ஈதுடைய தொழுகைக்கு முன்னாடி வீட்லையும் சரி, மஸ்ஜிதிலையும் சரி, ஈதுகாவிலையும் சரி, எங்கேயும் நம்ம நஃபிலான இபாதத்துகளை நம்ம ஈடுபடக்கூடாது. அதே போல 7வது பாருங்க, ஈதுடைய தொழுகைக்கு பிறகும் அந்த மஸ்ஜிதிலேயோ அல்லது ஈத்காவிலேயோ அங்கேயும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நஃபிலான தொழுகைகளை தொழுவக்கூடாது. நம்ம வீட்டிற்கு வந்து தொழுகிறது அது என்னங்க, அது ஒரு அடுத்த விஷயம். அதனால நம்ம தொழுகையை முடிந்த உடனே ஒருவருக்கொருவர் சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தணும். இவர் ஏதோ ஒரு சூஃபியாக, ஏதோ ஒரு தக்குவா முந்தி போய் இவர் என்ன செய்யக்கூடாது, நஃபிலான தொழுகைகளை தொழுவக்கூடாது. பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்தை, இந்த தீனில் அல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சியாக, எவ்வளவு சலுகைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய சலுகைகளை நாம் உள்வாங்கிட்டோம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக் அல்லாஹ்வை இபாதத் செய்யும் விஷயத்தில் நமக்கு ஒரு ஆர்வம், ஒரு ஆவல் வந்துவிடும். சரிங்களா? அடுத்து 8வது ஒரு விஷயம், ஒரு ஃபரதான தொழுகையின் வக்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அதாவது நம்ம நஃபிலான இபாதத்தில் ஈடுபட்டால் அந்த வக்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுனா, அப்போ நம்ம என்ன செய்யணும், முதல்ல அந்த வக்தில் தான் நம்ம போய் என்ன செய்யணும், ஈடுபடணும். அந்த ஃபரதான தொழுகைகளை தான் நம்ம தொழுகணும். அந்த வக்து முடிய போதுன்னு தெரிஞ்சும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நஃபிலான இபாதத்துகளை நம்ம ஈடுபடக்கூடாது. இது ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து 9வது பாருங்க, இப்போ உணவு சமைக்கப்பட்டு ஹாதிராக இருக்கு. சரிங்களா? இவருக்கும் கடுமையான பசியாக இருக்கு. இவர் போய் தொழுவ நின்னாலும் இவருக்கு அந்த தியான், அந்த சிந்தனை பூராவும் அந்த உணவின் பக்கம் தான் இருக்கும்னு சொன்னா, அப்பவும் அதை விட்டுட்டு இவர் என்ன செய்யக்கூடாது, நஃபிலான தொழுகைகளை போய் தொழுவக்கூடாது. முதல்ல சாப்பிட்ட பிறகு தான் இவர் என்ன செய்யணும், போய் தொழுவணும். அதே போல 10வது பாருங்க, ஒருவர் வந்து சிறுநீரை அடக்கிக் கொண்டோ அல்லது மலம் ஜலத்தை அடக்கிக் கொண்டோ அல்லது காற்றை அடக்கிக் கொண்டோ இப்படி என்ன செய்யக்கூடாது, நஃபிலா இருந்தாலும் சரி, ஃபரதாக இருந்தாலும் சரி, தொழுவக்கூடாது. ஏன்னு சொன்னா அவர் அப்படி தொழுதாலும் என்னங்க, அவருக்கு அந்த இறையச்சம், அந்த குஷூ, அந்த பயபக்தி தொழுகையில் அவருக்கு இருக்காது. அந்த சிந்தனை பூராவும் எப்போடா தொழுக முடியும், அதுதான் அவருக்கு சிந்தனையில் இருக்கும். அதனால இந்த விஷயங்களையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பாருங்க, அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ் லேசை நாடுகின்றான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதே போல 11வது ஒரு விஷயம், ஒருத்தருக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு. எந்த அளவுக்கு ஒரு வேலைன்னு சொன்னா, இவர் அந்த 5 நிமிடத்தில் முடித்தே ஆக வேண்டும், இல்லைன்னா பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடும், ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். அந்த ஒரு நிர்பந்தத்திற்குள் இவர் இருந்தாருன்னு சொன்னா, அப்போ என்ன செய்யலாம், அந்த வேலையை முடித்த பிறகு இவர் அந்த தொழுகையில் வந்து என்ன செய்யலாங்க, இவர் வந்து சேர்ந்து விடலாம். சரிங்களா? ஏன்னு சொன்னா, அப்படி ஒரு காலம் அந்த வேலையை முடிக்காம இவர் வந்தாலும் இவருடைய அந்த நினைவு பூராவும் அங்கதான் இருக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களை நாம் அதற்குரிய சந்தர்ப்பங்களை கவனித்து நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். அடுத்து 12வது நாள்ல, இது வந்து ஹாஜிகளுக்குரிய விஷயம், கடைசி நான் முடிக்க போறேன் இன்ஷா அல்லாஹ். அரஃபா நாள்ல zuஹருக்கும் அஸருக்கும் மத்தியில நம்ம ஜம்மு செய்வோம்னு சொல்லி முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த ஜம்மு செய்யும் பொழுது இடையில எந்த ஒரு நஃபிலான தொழுகைகளையும் நம்ம தொழுவக்கூடாது. அதே போல கடைசி 13வது விஷயம், முஸ்தலிஃபாவுக்கு போய் என்ன செய்வாங்க, மக்ரிபையும் இஷாவையும் ஜம்மு செய்வாங்க இஷாவுடைய நேரத்தில். அப்படி ஜம்மு செய்யும் பொழுது இடையில எந்த ஒரு நஃபிலான தொழுகைகளையும் தொழுவாமல் இருக்கணும். அது வந்து மக்ரூஹான விஷயம் தொழுவது. அப்போ இந்த கடைசி 2 விஷயங்கள் ஹாஜிகளுக்குரிய விஷயங்கள். அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால இந்த தொழுகை சம்பந்தமான அந்த நேரங்கள் பற்றி அல்ஹம்துலில்லாஹ் நம்மளால் முடிந்தவரை சுருக்கமாக நாம் தெரிந்து கொண்டோம், அதை நாம் கேட்டுக்கொண்டோம். அதை மற்றவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் பகிருங்க. அல்லாஹ் எனக்கு எப்படி ஒரு சான்ஸை கொடுத்தானோ, என்னுடைய சகாக்களுக்கும், என்னுடைய சகோதரிகளுக்கும், என்னுடைய குடும்பத்துக்கும் அல்லாஹ் இந்த தௌஃபீக்கை கொடுக்கணும்னு சொல்லி நல் நியத்தோடு அனுப்பி பாருங்கள். அல்லாஹ் தஆலா அதை ஒரு சதகா ஜாரியாவாக நீங்க மௌத்துக்கு பிறகு போனாலும் அல்லாஹ் அந்த நன்மைகளை உங்களுக்கு சேர்த்து கொண்டே இருப்பான். அவர்கள் அமல்கள் செய்யற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அதை நல் நியத்தோடு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அந்த வக்து சம்பந்தமான விஷயங்களை நாம் முடித்து விட்டோம். நாளைக்கு அந்த தொழுகையுடைய வெளி ஃபருதுகள், உள் ஃபருதுகள், இது சம்பந்தமான அந்த ஃபரதான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய வீடியோவில் கண்டினியூவாக தொடராக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அமல் செய்யக்கூடிய, அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.